ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் சொட்ட சொட்ட நனையுது. இளமை, வசதி, திருமணத்துக்கான அத்தனை தகுதிகள் இருந்தும் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை தலை. அதனால திருமண தடை ஏற்பட்டு பிரம்மச்சாரியாக அல்லல்படும் ஒரு இளைஞனை பற்றிய கதை. ஆட்லர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் நிஷாந்த் ரூசோ, KPY ராஜா, வர்ஷினி வெங்கட், ஷாலினி, ஆனந்த் பாண்டி, ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. திரைக்கதை வசனம் KPY ராஜா. ரைஸ் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ரஞ்சித் உன்னி மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு நவீத் எஸ் ஃபரீத். பண்ணை பரமசிவம், லக்ஷ்மி காரைக்குடி செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த மகன் ராஜா என்ற நிஷாந்த் ரூசோ. இவருக்கு இளம் வயசுலேயே தலையில வழுக்கை விழுந்ததால கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறாரு. பணம் இருந்தும் மனம் முடிக்க பெண் கிடைக்காமல் வேதனைப்படுறாரு. இந்த நேரத்துல புதுசா எதிர் வீட்டுக்கு குடி வர்றாங்க பிரியான்ற ஷாலினி. ராஜா கிட்ட நட்பா பழக ஆரம்பிக்க அதுக்கப்புறம் அதுவே அவங்களுக்குள்ள காதலா மாறுது. ஒரு கட்டத்துல இவங்களோட காதல் திருமணம் வரைக்கும் போகுது. இந்த நிலையில திருமணத்துக்காக கோலாகலமான ஏற்பாடுகள் நடக்குது. திருமணத்துக்கு முந்தைய நாள் தன்னுடைய நண்பர் ராக்கி அனுப்பின வீடியோ ஒன்றை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. உடனே பிரியா கிட்ட சண்டை போட்டு திருமணத்தை நிறுத்திடுறாரு. ராஜா இவர் தன்னுடைய தலைமுடி பிரச்சனைக்கு முடிவு காண சென்னைக்கு போறாரு. அங்க தலைமுடிக்கு சிகிச்சை பெற எவ்வளவோ முயற்சி பண்றாரு. அது பலனளிக்காமல் போகுது. கடைசியில ஒட்டு முடியான தலையில விக்கோடு ஊர்ல வந்து இறங்குறாரு. அதை பார்த்து அவருக்கு சொந்த முடின்னு எல்லாருமே நம்புறாங்க. இந்த நிலையில சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டு புகழ்பெற்ற இன்ஸ்டா பிரபலம் ஸ்ருதின்ற வர்ஷினி வெங்கட் கிட்ட தன்னுடைய தலைமுடி பிரச்சனையை மறைச்சு அவங்கள திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு ராஜா. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆக அதுக்கான ஏற்பாடுகள் தடபுடல்னு நடந்துட்டு இருக்குது. இந்த கட்டத்தில் ராஜாவோட முன்னாள் காதலியான பிரியா ராஜாவோட நண்பர்களை அணுகி தன்னோட வீடியோவின் உண்மை நிலையினை எடுத்து சொல்ல அதை கேட்ட ராஜாவோட நண்பர்கள் நடக்க போகும் திருமணத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. இவங்களோட இந்த திட்டம் கை கூடியதா இல்லையா? ராஜா ஸ்ருதி திருமணம் நடந்ததா இல்லையா? ராஜாவோட வாழ்க்கை தலையை பற்றி தெரிந்த ஸ்ருதி என்ன செய்தாங்க? பிரியாவுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா வருந்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. திருமணத்துக்கு எத்தனையோ தடைகள் வரும். குறிப்பாக ஆண்களுக்கு சொட்ட தலை இருந்தா அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அவங்களோட மன போராட்டம் எப்படி இருக்கும், அதை தடுக்க ஆண்கள் என்னவெல்லாம் செய்வாங்க அப்படின்ற ஒரு அவுட்லைனை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத். இவர் மும்பையில் நடிப்பு மற்றும் திரைக்கதையில் படித்தவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ராஜான்ற கேரக்டர்ல நிஷாந்த் ரூசோ வாழ்க்கை தலையுடன் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட இளைஞனாக சோகத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு முறை அவமானப்படும் போதும் மனவேதனை இருந்தாலும் அதை சீரியஸாக எடுத்துக்காம யதார்த்தமான மனோபாவத்தோடு பயணிப்பது, தன்னை போல் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை பார்த்து மன ஆறுதல் படுவது, முக்கோண காதலாக உருவெடுக்கும் போது நடைபெறும் சம்பவங்கள் இப்படி சில. படத்தோட முதல் பாதியில பிரியாவாக ஷாலினி எதிர் வீட்டு நாயகியாக கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தன்னுடைய காதலை நாயகன் மறுக்கும்போது வெளிப்படுத்தும் சோகம், அதுக்கப்புறம் நாயகன் மீண்டும் வரும்போது காட்டும் ஆத்திரம், இப்படி சில. இன்ஸ்டா ரீல்ஸ் பிரியை ஸ்ருதியாக வர்ஷினி வெங்கட். ரீல்ஸ் மோகத்துல திளைக்கிற தைரியமான துடுக்கு பெண்ணாக அழகாகவும் அளவாகவும் நடிச்சு சோஷியல் மீடியா மீதான மோகத்தை அவங்களோட கேரக்டரில் வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஆனந்த் பாண்டி,
ரியா, பிரியங்கா, ரோபோ சங்கர், புகழ் உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால பார்க்குறவங்கள கவனிக்க வைக்கிறாங்க. காரைக்குடி பங்களா, திருமண நிகழ்ச்சிகள், சென்னை இவை எல்லாவற்றையும் கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரயீஷ் தன்னோட சினிமாட்டோகிராஃபியில். ரஞ்சித் உன்னியின் பின்னணி இசை மற்றும் லிரிக்ஸ் கதையோட காட்சிகளுக்கு உயிர்ப்பு. எடிட்டர் ராம் சதீஷ், ஆர்ட் டைரக்டர் ராம்குமார், நடன இயக்குனர் அப்சர், சபரீஷ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. உயிரை காப்பாற்ற 1000 சாமிகள் உள்ளது, மயிரை காப்பாற்ற ஏதாவது உள்ளதா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது தான் அதோட வலி தெரியுது. இருந்தாலும் தலையில் குறைபாடு இல்லை, மனதில் தான் குறைபாடு உள்ளது அப்படின்றத இந்த படம் சொல்லும் கருத்தாக வைத்து மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.